ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசென்ட்டா பறந்து போ அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்ற என்னோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்த டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தங்க மீன்கள் படத்த டைரக்ட் பண்ண ராம் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து மிர்ச்சி சிவானந்த் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. சரி ஓகே. இந்த படத்தோட ஸ்டோரிய ஒரு ஒன் லைன்ல பார்த்துரலாம். ஆ, ஒரு அப்பா, அம்மா, பையன். இந்த மாரி ஒரு 3 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலில வந்து அம்மா வந்து ஒரு அவங்க பிசினஸ்க்காக வெளியூருக்கு போயிடுறாங்க. அப்படி போறப்ப, இந்த பையன் வீட்ல தனியா இருக்கான். சேட்டைகள் பண்றனால, அவங்க மிஸ் வந்து அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து வேகமா வீட்டுக்கு போ சொல்றாங்க. சரி அப்படி அவங்க அப்பா வேகமா வீட்டுக்கு போறாரு. போய் அந்த பையன திட்டுறாரு. அந்த பையனும் கோவப்படுறான். அப்புறம் வந்து சமாதானம் ஆயிடுறான். அப்புறம் காலையில வந்து அந்த பையன் வந்து அவங்க அப்பாவ லாக் பண்ணிட்டு அவன் வெளிய போய் விளையாட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து அவன வெளிய கூட்டு போய் சுத்தி காமிக்கிறாரு. சுத்தி காமிச்சு அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு இந்த மாரி எல்லா இடத்துக்கும் போறாங்க. போயி அவங்க என்னென்ன பண்றாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துல வந்து ஆக்ட் பண்ணியிருக்க எல்லா நடிகர்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. சொல்லப்போனா இந்த படத்துல வந்து மிர்ச்சி சிவா அண்ணன், அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் அவங்க ஒய்ஃபா நடிச்சிருக்கவங்க, அதுக்கப்புறம் அந்த பையன், சின்ன பையன். இந்த 3 பேரும் தான் படம் முழுக்க வருவாங்க. மத்த எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு போயிருவாங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்தாலுமே அவங்க ரோல அவங்க பெஸ்ட்டா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிர்ச்சி சிவான்னு உண்மையிலேயே நல்லா நடிச்சிருந்தாங்க. நம்ம கூட இந்த ட்ரெய்லர் வரும்போது கூட எப்புட்றா ராம் சார் படம் வந்து அது ஒரு வேற ஜானர்ல இருக்கும். மிர்ச்சி சிவா அண்ணன் நடிக்கிறது வந்து வேற வேற ஜானர்ல இருக்கும். இவங்க 2 பேருக்கும் எப்படி செட் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம நெறைய பேர் பேசிக்கிருந்தோம். ஆனா வந்து அத வந்து கொஞ்சம் கூட நமக்கு வந்து படம் பார்க்கும்போது அந்த ஃபீலே வரல. ஏன்னா வந்து அ உண்மையிலேயே வந்து வெற்றி சிவானன்னா இந்த ரோலுக்கு வந்து கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வந்து சூட் ஆயிருக்காரு. நம்ம கூட நெனச்சுக்கிருந்தோம் ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி சூட் ஆகும்? ராம் சாரோட ஜானர் வேற, சிவானோட ஜானர் வேற. இவங்க 2 பேருக்கும் எப்படி செட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிருந்தோம். ஆனா வந்து படத்துல வந்து உண்மையிலேயே வந்து இந்த படத்துக்கு, இந்த கதைக்கு வந்து மிர்ச்சி சிவானந்த் தான் கரெக்ட்டா இருப்பாரு. அத ப்ரூவ் பண்ணியே காமிச்சுட்டாரு. ராம் சாரும் அத ப்ரூவ் பண்ணி காமிச்சுட்டாரு. சிவானனும் அத ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. அதாவது எப்படி சொல்றேன்னா, அந்த பையன் விளையாண்டுக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு நார்மலான அப்பான்னா, கண்டிப்பா அந்த பையன் பண்ற சேட்டைக்கு அடி வாங்கிட்டே தான் இருக்கணும். அந்த மாரி அந்த பையன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுவும் அந்த பையன் பண்றது பார்த்தீங்கன்னா, சின்ன பையன் பண்ற சேட்டைகள் மாரியே இருக்காது. அ ஒரு கிளைமாக்ஸ் கிட்ட ஒரு இதுன்னா பார்த்தீங்கன்னா, அந்த பையன் பாட்டுக்கு ஏணியில ஏறி மேல போயிருவான். அந்த பையன் பாட்டுக்கு அந்த மரத்துல ஏறி மேல போயிருவான். அ போயிட்டு அப்பா வந்தோனே ஒரு கொஞ்சம் கூட லைட்டா "ஏன்டா அங்க போன?" அப்படின்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கோவப்படாம மேல போய் இறக்கி விட போவாரு. உடனே அவன் அவன் இறங்கிட்டு, அ இவரு அந்த ஏணிய தள்ளி விட்டுட்டு அவர மேல விட்டுட்டே போயிருவான். வேற யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் பாட்டுக்கு ஓடுனான். அவங்க அப்பா தொரத்த தொரத்த அவங்க அம்மாவும் தொரத்த தொரத்த ஓடுனான். ஓடி போய் அவன் பாட்டுக்கு எங்கிட்டு எங்கிட்டோ போறான். மலையில போய் ஏறி உட்காந்துக்கிறான். "எனக்கு இறங்க தெரியாது. நீயே வந்து கூப்பிடுன்றான்." இந்த மாரி அந்த பையன் வந்து நெறைய சேட்டை பண்றான். அந்த சேட்டையெல்லாம் யாரா இருந்தாலும் கண்டிப்பா அடிச்சுப்புடுவாங்க. இந்த மாரி கோவப்படுவாங்க. ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனா வந்து நித்திஷ் சிவான வந்து இத வந்து கூலா ஹேண்டில் பண்ணி போற மாரி தான் இருந்துச்சு. சரி ஓகே. கூலா தானே ஹேண்டில் பண்ணி போறாரு. எந்த ஹீரோவா இருந்தா நடிக்கலாம்னு நெனைக்கலாம். இது வந்து மத்த ஹீரோ நடிச்சாலும் இது சூட் ஆகாது. ஏன்னா வந்து அ அந்த பையன் பண்றதுக்கு கண்டிப்பா யாரா இருந்தாலும் கோவம் தான் வரும். இப்போ வந்து வேற யாராவது ஒரு ஆக்டர் நடிச்சிருந்தா கூட, அவங்க கோவப்படுற மாரி வச்சிருந்தா தான் அந்த சீன் கரெக்ட்டா இருந்திருக்கும். ஏன்னா வந்து எல்லா ஆக்டரும் சீரியஸா நடிக்கிற ஆக்டர் அந்த மாரி நெறைய ஆக்டர்ஸ் தெரியும். மத்த ஆக்டர்ஸ வச்சிருந்தா கூட, அவங்க சீரியஸா தான் நடிச்சிருக்க மாரி இருந்திருக்கும். அதாவது அவங்க இந்த இடத்துல ஜாலியா நடிச்சிருந்தாங்கன்னா, அது செட் ஆயிருக்காது. அவங்களுக்கும் செட் ஆயிருக்காது. அந்த 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 ரியாலிட்டிக்கும் அதுக்கும் செட்டே ஆயிருக்காது. ஏன்னா வந்து எல்லா அப்பாவும் அந்த மாரி சேட்ட பண்ணா கோவம் தான் படுவாங்க. அப்படின்ற பட்சத்துல யாரா இருந்தாலும் கோவப்படுற மாரி தான் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா அந்த கதையோட போக்க அது மாத்திரும். அந்த காமெடி இதெல்லாம் வராது. அ அப்படியே வந்து அவங்க அந்த சிரிக்கிற மாரியே அந்த சிவா அண்ணன் இப்ப நடிச்ச மாரி ஃபன்னா போயிருந்தாங்கன்னாலும், அவங்களுக்கும் செட் ஆயிருக்காது. இதே இது சிவா அண்ணனோன்னு அது செட் ஆயிருச்சு. சிவா அண்ணன் வந்து எப்பயுமே அவரு படங்கள் வந்து ஃபன்னா, ஜாலியா இருக்குமா. ஸோ ஓகே இந்த படம் வந்து அவர் அந்த ஃபன்னா, ஜாலியா பண்றது கூட ஒரு காமெடியா இருந்துச்சு. கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அந்த இடத்துல. அதனால தான் சிவா அண்ணா வந்து இந்த படத்துக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச்சு. ஓகேவா? இந்த படத்துல வந்து சிவா அண்ணா வந்து நடிச்சது மட்டும் தான் கரெக்ட்டா செட் ஆயிருச்சு. வேற யார் நடிச்சிருந்தாலுமே இந்த படம் வந்து இந்த ஜானர் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குமான்னு கொஞ்சம் டவுட்டு தான். சரி ஓகே. அடுத்து வந்து மியூசிக் பார்த்தீங்கன்னா, மியூசிக் ஓகே தான். ஓகேவா போச்சு. படத்த எந்த இடத்துலயும் டிஸ்டர்ப் பண்ணல. அப்படியே
பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஓகே. அந்த தேவையான இடங்கள்ல அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக் ஓகே. கரெக்ட்டா போயிருச்சு. சினிமாட்டோகிராஃபி பார்த்துட்டீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி அ நல்லா இருந்துச்சு. நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடங்கள சூஸ் பண்ணதுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா கிராமப்புறமா அந்த மலைகள சுத்தி இருக்க ஏரியாவே அந்த சூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன் பண்ற சேட்டை இருக்கே அப்பா! அதுதான் தாங்க முடியல. உண்மையிலேயே வேற யாராவது இருந்தாங்கன்னா, உண்மையிலேயே கோவம் தான் படுவாங்க. ஆனா சிவா அண்ணன் பண்ணதுனால கொஞ்சம் ஃபன்னா, ஜாலியா போயிருச்சு படம். அது மட்டும் இல்லாம, அந்த பையனுக்கு வந்து தனியா இருக்கிறது புடிக்கல. வீட்ல வந்து தனியா இருக்கிறது, ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றது, ஃபோன பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது, அதெல்லாம் புடிக்கல. அந்த பையனுக்கு என்ன புடிச்சிருக்குன்னா, வெளிய போய் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும். நல்லா ஊர் சுத்தி பார்க்கணும். நல்லா ஜாலியா புடிச்சத சாப்பிடணும். அந்த மாரி ஒரு ஃபீல்ல அந்த பையன் இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பையன் வேற இடையில வந்து ஒரு செப்பல் இருக்கும். செப்பல் ரூ. 4000ன்னு சொல்லுவாரு. அந்த செப்பல வேற தொலைச்சு புடுவான். அதுக்கு வேற அவரு மறுபடியும் மலையிலலாம் ஏறி தேடுவாரு. அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். படம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, படம் வந்து எந்த இடத்துலயுமே நிக்கவே நிக்காது. போய்க்கிட்டே இருக்கும். அதாவது என்னன்னா, ஜாலியா போகும். நம்ம வந்து எந்த இடத்துலயும் வந்து என்னடா இப்படி போகுது? அந்த மாரி எந்த ஃபீலுமே இருக்காது. ஜாலியா போகும். போக போக்குல ஜாலியா போகும். அப்படியே போய்க்கிட்டே இருக்கும் கதை. அந்த பையன் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி நெறைய சேட்டைகள் பண்ணுவான். அதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அ அவங்க அப்பா வந்து அவ்வளவா வந்து இது பண்ண மாட்டான். அதாவது எப்புட்ன்னா, அவர் ரொம்ப திட்டுறாரு, வெளிய விட மாட்டேங்கிறாரு, கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்றது அவனுக்கு புடிக்காது. அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு வெளிய சுத்தி பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போணும் அப்படின்னு சொல்லி, அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பான். இடையில கூட அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டு போவாங்க. அவங்க வந்து நல்லா மலைகள் இந்த மாரி இருக்கிற இடத்துல இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன பையன் கூட பழகி, அந்த இடம் பிடிக்குன்னுவான். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு இன்னொரு ஊருக்கு போவாங்க. அங்க வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கும். அங்க விளையாண்டுக்கிட்டு, அங்க நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். கிளைமேக்ஸ்லாம் அந்த பையன் அ கதற விடுறான். அந்த பையன் அப்படியே ஓட விட்டுறான் எல்லாத்தையுமே. அப்படியே அவங்க அம்மாவும் சரி, அவங்க அப்பாவும் சரி அவன தொரத்தி, அவன புடிக்கிறதுக்குள்ள நல்லா ஃபன்னாவே கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா? சரி ஓகே. இந்த படம் வந்து அடுத்து என்ன சொல்றது? காமெடி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எல்லா இடமே ஃபன்னா தான் இருந்துச்சு. சிவா அண்ணன் சொல்லவே தேவையில்ல. எல்லா இடமே ஃபன்னா கொண்டு போயிட்டாரு. ஓகே. அந்த ஹீரோயினா நடிச்சவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து யாருன்னு சரியா தெரியல. இருந்தாலும் அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த பையனும் நல்லா தான் நடிச்சிருந்தான். அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்துல என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா, இந்த மாரி அ சின்ன பசங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காம, அந்த பையன் என்ன எதிர்பார்க்குறான்னா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சில்லாம நான் சுத்தி பார்க்கணும். என் அப்பா என் கூட ஃப்ரெண்ட்லியா பழகணும். இந்த மாரி எதிர்பார்க்குறாங்க. இதுதான் வந்து இந்த படத்தோட மெசேஜ். ஓவராலா வந்து இந்த படம் பார்க்கலாமா, வேணாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம். ஏன்னா, அந்த படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபேமிலியோட போய் ஒரு ஃபீல் குட் மூவி. அதாவது ஜாலியா சிரிச்சுக்கிட்டு, போய் நல்லா ஜாலியா போய் பார்க்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஒரு தரமான படம் தான். ஏன்னா வந்து நல்லா ஃபன்னா கொண்டு போவாங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே ஃபன்னா கொண்டு போவாங்க. ஸ்டார்ட்டிங்ல கூட ஒரு 20 மினிட்ஸ் வேணா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த நமக்கு கொஞ்சம் அந்த இது அந்த அம்மா வெளியூர்ல இருப்பாங்க. அப்பா, அந்த பையன் அந்த கேரக்டர் வந்து நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் எடுக்கும். ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, சிவா அண்ணன் அப்படியே கோவப்படுவாரு. சரி என்னடா கோவப்படுறாரு சிவா அண்ணன்? அவர் படங்கள் இந்த மாரிலாம் இருக்காதே அப்படின்னு பார்த்தோம்னா, அப்புறம் போக போக அப்படியே நார்மலா வந்து அவரோட ஃபன் மோட ஆரம்பிச்சுடுறாரு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, படம் உண்மையிலேயே தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்குறது, ஃபேமிலியோட போய் பார்க்குறது, நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜாலியா போய் பார்க்கலாம். எல்லாருமே போய் பாருங்க. ஆ ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஆ பாய்.